நாங்கள் இன்னைக்கு வந்து அபிஷன் அவர் நடிச்ச வித் லவ் படம் பயங்கர எல்லாரும் பயங்கர பிஆர் எல்லாம் செமையா இருக்கு அப்படி இப்படின்னு ஃபுல்லா ட்விட்டர் எல்லாத்துலயும் பார்த்தோம். ரஜினிகாந்த் சூப்பர் கண்ணா அப்படின்னாரு. மேக்ஸ்லாவே நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்லா அந்த ஃபீல் குட்டா ஸ்கூல்ல ஃபுல்லா போயிருந்துச்சு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ஹீரோவோடது ஹீரோயினோடது ரெண்டுமே. எனக்கு என்னன்னா ஒரு காஃபி போர்ஷன் வருது, அந்த இது மட்டும் ரொம்ப ஆர்டிஃபிஷியலா டைலாக்ஸ் எழுதுன மாதிரி இருந்துச்சு. காஃபி போர்ஷன் ஒரு ஸ்கூல் போர்ஷன் வந்து ரொம்ப செம்ம ஜாலியா இருந்தது. அங்கங்க எக்ஸ்பெக்டே பண்ணும்போது லைக் இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி இந்த காமெடிலாம் ஸ்கூல் காமெடிலாம் நம்ம பார்த்தது இல்லை. ரிப்பீட் ஆகாத மாதிரி இந்த அந்த கிஷன் தாஸ் படத்துல வர ஃப்ரெண்ட் கேரக்டர் கூட கொஞ்சம் நல்லா தான் பண்ணிதான். ஆனா அவனுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கும்னு நினைச்சேன். அவனுக்கு கொஞ்சம் கம்மி தான். ஜோக்ஸ் வந்து நிறைய அன்எக்ஸ்பெக்டட் டைம்ஸ்ல சூப்பரான ஜோக்ஸே இருந்துச்சு. அதனால புது ஜோக்ஸ் நிறைய குபீர் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு தியேட்டர்ல. சில இது வந்து கிளீஷேவான ஜோக்ஸ், கிளீஷேவான எக்ஸ்பெக்டட் சீன்ஸா இருந்தாலும் நிறைய இடத்துல ஒர்க் ஆச்சு. பிளஸ் நிறைய இடத்துல அன்எக்ஸ்பெக்டட் குபீர் மூமெண்ட்ஸ். ஸ்கூல் போர்ஷன்ஸ் ஆக்சுவலா ரெண்டுமே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு அந்த ஹீரோயின் போர்ஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு அபவ் என்ன சொல்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தாண்டியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்ததை விட படம் நல்லா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் லைட்டா எனக்கு கொஞ்சம் கிளீஷேவா போன மாதிரி இருந்துச்சு. ஸ்டார்டிங் கொஞ்சம் கிளீஷேவா தான் இருந்துச்சு. எனக்கு எல்லாமே ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி. மியூசிக் வைஸ் பார்த்தோம்னா லைக் ரொம்ப டூரிஸ்ட் ஃபேமிலியில பார்த்தா அதே மாதிரி அதே ஒரு டியூன்ல. ஆமா, நல்ல அந்த ஒரு காம்னஸ் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ரொம்ப பீட்டா இல்லாம கொஞ்சம் படம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு ராம்காம். அதான் அந்த கோர் கான்செப்ட் மட்டும் எங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப செட் ஆகல. போய் அவங்க ஃபீலிங்ஸோட விளையாடுற மாதிரி லைட்டா எங்களுக்கு தோணுச்சு. ஆமா, இந்த மாதிரி லைக் இது வந்து ஒரு ஃபிக்ஷனலா ஒரு நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு கதை, அதனால நல்லா இருந்தது. நான் வந்து எவ்வளவு படத்துக்கு கொடுப்பேன்னா 4/5 கொடுப்பேன். பிகாஸ் படம் சூப்பரா என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. பட் ஆனா அந்த கருத்துக்கள் எனக்கு பிடிக்காதனால தான் அந்த ஒரு ஸ்கோர் குறைச்சிருக்கேன். நான் வந்து 3.5/5 கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஒரு 4 மேல எதுவும் இல்ல. 4 ஸ்டார் மூவி தான். எல்லாரும் போய் தியேட்டர்ல பாருங்க.